சூப்பர் ஸ்டார் ரஜினியை யாருக்கு தான் பிடிக்காது? அப்பேற்பட்ட ரஜினியை வச்சு கூலி படத்தில் லோகேஷ் கனகராஜ் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்காரு. முதல்ல சன் பிக்சர்ஸ், பிரம்மாண்ட செலவுக்கு கணக்கு பார்க்காத தயாரிப்பாளர் கலாநிதி மாறன். அதுவும் ரஜினி படம்னா சொல்லவே வேணாம், அப்படி ஒரு தயாரிப்பாளர் லோகேஷுக்கு கிடச்சிருக்காரு. கதையில் கலக்கின எப்பேற்பட்ட சினிமா ஜாம்பவான்களையெல்லாம் உருவாக்கின தமிழ் சினிமாவில் லோகேஷ் மாதிரி இயக்குநர்கள் ஒரே பேட்டர்னில் திரும்ப திரும்ப பழைய கதைகளே உருட்டிகிட்டே இருக்காங்க. நம்ம என்ன எடுத்தாலும் ரசிகர்கள் பார்த்துருவாங்கன்னு நினைக்கிற உங்கள் தலையில் எண்ணத்தை போடனே தெரியலை. அப்படி ஒரு கோபம் கூலி படத்தை பார்க்கும்போது நம்ம அறியாமலே வந்துருச்சு. படத்தோட பேர் கூலி. 40 வருஷத்துக்கு முன்னால் இதே பேரில் சினிமா வந்திருக்கு. சரி, பழைய பேர்னாலும் பொருத்தமான பேருன்னு மனசை தேத்திக்குவோம். ரஜினி பழசாக இருந்தாலும் அப்டேட் பண்ணனா புதுசாக தெரிவார். அவர் படத்தில் போய் சத்யராஜ் மாதிரி பழைய முகத்தை ஏன் போடணும்? என்னதான் அவர் நல்லா நடித்தாலும் பழசுங்கிற ஃபீல் வருதே. அப்புறம் ஸ்ருதிஹாசன், உலக நாயகன் பொண்ணு, லோகேஷுக்கு நல்ல தோழி இருந்துட்டு போகட்டும். அதுக்காக 14 வருஷத்துக்கு முன்னால் 7ஆம் அறிவில் ஃப்ரெஷ்ஷாக பார்த்த ஸ்ருதிஹாசனாவா இப்போவும் இருக்காங்க? அவங்க என்னதான் நல்லா நடித்தாலும் பழசுங்கிற ஃபீல் வருதே. ஆமாம், பெரிய பானி இந்தியா சினிமா. நாகார்ஜுனாவை வில்லனா போட்டுட்டா படம் பிச்சுக்கிட்டு ஓடிடுமா? அவரும் ஓல்டு தான். 28 வருஷத்துக்கு முந்தைய ரட்சகன் ஹீரோ. அவரை வில்லனா போடணும்னு யார் அழுதா? பொருந்தாத வில்லன் ரோலை அவர் தலையில் சுமக்க வச்சு அந்த பாரத்தை ரசிகர் மேலேயே ஏற்றிட்டீங்க. நாகார்ஜுனாவை பார்க்குறப்ப எல்லாம் அதே பழைய ஃபீல் தான் வருது. கன்னடத்தில் ரொம்ப பெரிய ஆள் உபேந்திரா. அவரை போய் ரஜினிக்கு அல்ல கையாக காட்டி என்னத்தை சாதிச்சிட்டீங்க? கொஞ்சம் கூட எடுபடலை. அவரும் பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை. இந்த அமீர்கான் என்ன பாவம் பண்ணார்? எப்பேற்பட்ட நடிகர்! அவரை போய் கிளைமாக்ஸில் வில்லன் மாதிரி காட்டி காமெடி பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் லோகேஷ் பண்ண உருப்படியான காரியம்னா மலையாள சௌபின் சாகிற வில்லன் ரோலில் ஸ்கோர் பண்ண வச்சது தான். அதே மாதிரி ரச்சிதா ராமும் கூட நல்ல தேர்வு தான். பூஜா ஹெக்டே மோனிகா ஆட்டம் சும்மா காட்சி ஒரு ஆறுதல், அவ்வளோதான். அனிருத் இசை ஆஹா ஓஹோ இல்லைனாலும் ஓகே ரகம். லோகேஷ், உங்களோட முதல் படம் மாநகரம் உங்களுக்கு நல்ல அடையாளம் தந்துச்சு. கைதி, மாஸ்டர், விக்ரம்னு விறுவிறுப்பாக படம் தந்தீங்க. சூப்பர் ஸ்டாரை வச்சு அப்படி ஒரு விறுவிறு படம் தந்திருக்க வேண்டாமா? இப்படியா சொதப்புவீங்க? ரஜினி சார், உங்களுக்கு ஒரு விஷயம், பிரம்மாண்டத்தை நம்பாதீங்க, சக்ஸஸ் கொடுத்த டைரக்டர்களை நம்பாதீங்க. கதை நல்லா இருக்கா, இந்த படத்தில் நடித்தா ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்களான்னு அந்த மாதிரி கதைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இல்லைனா 50 ஆண்டு திரைவாழ்வை கொண்டாடிட்டு இருக்கிற உங்களுக்கு குப்பை கதைகளால் கெட்ட பேர் தான். லோகேஷ், உங்களை எம்பிட்டு நம்பணும், ஏமாத்திட்டீங்களே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.